नमो विद्वद्भ्यः गुरुभ्यः। अस्यां कलाशालायां बहवः महान्तः आसन्। अत्र उत्पादिताः उत्पन्नाः बहवः पण्डिताः। तेषु चिन्नस्वामिशास्त्रिमहोदयाः, तेषां शिष्यवर्यः के बालसुब्रह्मण्यशास्त्रिणः, तेषां शिष्यवर्याः मम गुरवः श्री अनन्तनारायणस्वामियाजिमहोदयाः, तस्याहं शिष्यः, तेषाम् अहं सुन्दररामवाजपेयीजी। ईदृशानाम् अनेकेषां महोपाध्यायानां विदुषाम् उत्पादिका इयं कलाशाला वर्तते इति अतीव मोदेतराम्। अस्यां कलाशालायां मम प्रवृत्तिः अद्य आसीत् इति कृत्वा अत्यन्तं मे मनः प्रसीदति। இந்த கலாசாலை இருக்கே ரொம்ப உயர்வானது. ஆனால் உலகத்தில் எத்தனையோ கலாசாலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த கலாசாலையோட ஒரு பெருமை என்னென்னா, பெரிய பெரிய பண்டிதாள் சின்னசுவாமி சாஸ்திரிலேருந்து ஆரம்பித்து பண்டிதராஜ சுப்பிரமணிய சாஸ்திரிகள், எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், ஸ்ரீவச்சாங்காச்சாரிய சுவாமிகள், நம்ம இப்போ அலங்காரம் பண்ணிட்டு உட்காண்ட பிராம்சுபாலா இருந்து பிரம்மஸ்ரீ என்னுடைய குருநாதர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்கள், இந்த மாதிரி அநேகம் பேர்களை இது உற்பத்தியும் பண்ணி, இந்த கலாசாலை உற்பத்தி பண்ணது அநேக பேரை பிரசவிச்சிருக்குது. அநேக வித்வான்கள் இங்கே வந்து அநேகம் பேரை தயார் பண்ணியிருக்கா. அதனால் இந்த மாதிரி கலாசாலை பிரபஞ்சத்தில் இருக்குமான்னு ஒரு கொஸ்டின் தான். இன்றைக்கி இது நேற்று இருந்தது அப்படின்னு இல்லை, நேற்று இன்று நாளை. நேற்று இருந்தது இது மாதிரி வித்வான்களை தயார் பண்ணியிருந்தா, இன்றைக்கி மனிதருடைய சாஸ்திரிகள் மாதிரி உள்ளவா இருந்து தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது மாதிரி நம்ம ஸ்ரீவத்சங்காச்சாரிய சுவாமியோட சிஷ்யபூதர் அருணசுந்தர சிவாச்சாரியர் அவர்கள் அற்புதமாக பாடமும் சொல்லிட்டு இனிமையாக எல்லாரையும் நடத்தி கொண்டு போயிருக்கார். எங்கள் வாத்தியார் முஷிரி வாத்தியாருக்கு இந்த சிவாச்சாரியால்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. சொன்னதை கேட்குறான்டா. அவங்க 3 பேர் சேர்ந்து வாசித்தோம். நாங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு வாத்தியார் இவர் பேர் என்ன, சந்திரசேகர சிவாச்சார், அவர்கிட்ட 3 பேர் படித்தா சைவாகமத்துக்கு. சந்திரசேகரன்னு இதில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், உத்தமேஸ்வரம் பாலக்காட்டில், சட்டாநகரில் சுவாமிநாத சிவாச்சார். நாங்கள் செட்டு 42 பேர் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது அதை செய்ய சொல்லிகிட்டே இருப்பார். அம்பி என்னை மறைக்கிற நீ நல்ல பையன், ஏதாவது காரணீபூத பாவ பிரதியோகி, அது முன்னாடி செஞ்சுருக்கணும். இப்போ பார்த்து சமயம் பார்த்து விஷயம் சமயே சௌமிய திஷ்டந்தி என்ன சொன்ன 48 நிறையா பேர் இருந்தால் எல்லாரையும் சொல்ல ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டான். இவாள்கிட்ட என்ன சொல்கிறாரோ ஒன்று வர, அந்த பசங்க மாத்திரம் சொன்னதை கேட்குறான், வர பாக்கி ஒருத்தனும் சொன்னதை கேட்குறான், எதிர்த்து பேசுகிறான்,
இது சொன்னாலும் செய்கிறதில்ல. இது மாதிரி இவ சொன்னான்னா அவள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அதனால் ஏன்டா அவளுக்கு இப்படி குணம் வந்தது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவள் இருக்கிற இடம் பொது ஸ்தலம், யாரையும் கோச்சிக்க முடியாது. யார் எவ்வளோ ஒரு அசடே வந்து பேசினாலும் இனி சிரிச்சுன்னு தான் பேசணும். அவள்கிட்ட அவன் கோச்சுண்டாலும் சிரித்து பேசணும், அவள் சிரித்து பேசினாலும் சிரித்து பேசணும். அந்த இடத்துல இருக்காண்டா அவங்க. ஆகையினால தாண்டா வணக்கம் இருக்க வாழ்க்கை இயற்கையாகவே விநீதி இருக்குன்னு கொண்டாடுவார். ஆகையினால் அவர் இப்போ பிராம்சுபாலராக இருந்த எல்லார்ட்டையும் அதே மாதிரி அந்த லைனில் இருந்துட்டு எல்லாரையும் தட்டி விட்டு வேலை வாங்குறார். கோச்சுன்னா யாரையும் வேலை வாங்க முடியாது. புரியல? அதிகாரமாக பேசினா பேசின க்ஷணம்தான் நடக்கும், அடுத்த க்ஷணம் நடக்காது. இனிமையாக பேசினா சேர்த்து இன்னும் அரை மணி இருன்னா 4 மணி நேரம் உட்காந்து போவோம். என்ன அவர் சொல்லியிருக்கார், ஒண்டியா சிரமப்படுறான், நான் தானே 4 வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லி பண்ண. அந்த மாதிரி இந்த காரியத்தை அழகாக ஏற்பாடு பண்ணோம்னு நினச்சார் அவர். நான் இங்கே வந்தது ரொம்ப ஆச்சரியமான காரியம் தான். நான் வந்து எங்கேயும் போகிறது இல்லைன்னு விரதத்தில் இருந்துட்டேன். எங்கேயுமே போகிறது கிடையாது. யஜ்ஞாதன்யத்திர யுத்தாதன்யத்திரமே வத்சாங்கிற மாதிரி யஜ்ஞம் வேறு வழி இல்லை போயின்னு இருக்கேன். அதுவும் முழுக்க போகிறதில்ல, ஏதோ பேர் வேலை, என்னால் போக முடியல வர முடியல. இவர் ஏதோ சொன்னார் வரின்னு விட்டேன். ஏதாவது ஒரு பிரதிபந்தகம் வராதா நின்றுடுவான்னு கூட அப்படின்னா யோசனை பண்ணேன். நேற்றுக்கு ரயில்வே பையனை ஃப்ளைட்டில் வாங்கினேன்னா அவன் ட்ரெயினில் வாங்கிவிட்டான் டிக்கெட்டை. ரயில்வே ஸ்டேஷன்லேயே நடக்கிறேன், கால் ரெண்டுலேயும் கட்டை திரௌபதாதி முஞ்சதுன்னு இருக்குது, 2 கால்லையும் கட்டை போட்ட மாதிரி. நடக்க முடியல, எப்படி போவேன்னு தெரியல. இப்போ ஏற்றி விட்டுட்டான். இறங்கும் போது ரொம்ப கவலை. யாரோ ஒரு பையன் வந்து கூட இருந்து அழிச்சி கொண்டு அதில் கொண்டு ஏற்றிட்டான். இப்போ என்ன இங்கே இது கெட்டிக்காரத்தனமா அசட்டுத்தனமே, ஏண்டா ஏற்றுனோன்னு அப்புறமா மனசுக்குள்ளே தோணுது. இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு ஒருத்தன் ஏற்பாடு பண்ணுறான், இவனுக்கு நாம் இந்த சௌகரியம் கூட பண்ணலைன்னா நாம் ஒரு மனுஷனா மிருகம் மாதிரி ஆகிடுவோம். அப்படின்னு விட்டு வந்து நன்னா நடக்கிறத பார்த்தா இன்னும் 10 நாள் நடக்கப்படாதா, நாம 4 நாள் இன்னும் 10 நாள் இருக்கக்கூடாதான்னு தோன்றுறது. குழந்தை எல்லாம் ஆனந்தமாக வந்திருக்கா. கேட்குறா, இவர் சொன்ன 5 4 3 2 எல்லாம் கரெக்டாக சொல்கிறான் பஞ்சபாண்டவாள்னு. குழந்தைகளும் கண்ட கெட்டிக்கார ஆளாக இருக்கா. பழைய நாளது பையங்க மாதிரி இல்லை. பழைய நாளில் உத்தரவும் இல்லை, மட்டியாக இருக்கும் எல்லாம். இந்த நாளது பசங்கள்லாம் சூறாதி சூறங்களாக இருக்கான். சொல்கிறதுக்கு முன்னாடி புரியுது. கெட்டிக்காரன். வேதம் என்ன சொல்கிறது? வேதம் ஒரு வழியாக போகிறது, சாஸ்திரம் ஒரு வழியாக போகிறது. இதை வெய்யறதுக்காக ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது. இந்த வைதிகாலையும் லௌகிகாலையும் லோகத்தையும் கொண்டாடுறது வெய்யறதுன்னு ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் விஸ்வகுணாதிரசி சம்பூன்னு பேர். அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் தெரியும் உலகம்னா என்னன்னு. இப்போ நாமெல்லாம் கண்ணு தெரியறதே தவிர நமக்கு 2 கண்ணும் தெரியல. இப்போ தெரிகிறதான்னு கேட்டால் தெரிகிறது, தெரியலையான்னு கேட்டால் தெரியல. ஏன்னு கேட்டால் விஷயத்தோர் ஜெயத்தோ என்னடா சொல்கிறதுன்னா தெரியாதே மாமா, தெரியல. சரி, வேதம் சொல்கிறான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுது. தெரிஞ்சும் தெரியாதவன் கண்ணு பெருந்தும் குருடன். எனக்கு வேதாத்தியனம் போது எனக்கு பெரிய பாக்கியம் என்னென்னா, வேதம் என்றைக்கு அத்தியானம் ஆரம்பமோ அன்றைக்கே காவியமும் ஆரம்பம். இது ஓம், அது ஓம், 2 ஏக காலத்தில் யுகபத ஆரம்பம். சோமசுந்தர தீட்சர் நூரணி, அவர் அக்னிஹோத்ரி. அவர் அக்னிஹோத்திரத்தையும் சேர்த்து ஆரம்பிச்சுட்டார். எனக்கு அவரே காவியம் சொல்கிறது. அவரை இங்கே வந்து வேதாரம்பம். சைமண்டனிஸாக அமரம் 3 காண்டமும் 10 சந்தை, ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம். இது எப்படியோ அது மாதிரி 10 ஸ்லோகம், ஒரு தாத்து 4 சப்தம் தினமும். 3 காண்டம் ஒரு பட்சத்துக்கு. த்விதீயில் ஆரஞ்சு திரையோதிசி பிறந்த ஏகாதசி இன்றைக்கி லீவு, இன்றைக்கி அன்னதேனம்னு சொல்ல மாட்டார். திரையோதிசி பிறந்த 10 நாளைக்கு 10 சந்தை, 10 ஸ்லோகம்தான். 10 ஸ்லோகம், 10 சந்தை, 10 திருவை. இந்த மாதிரி 3 காண்டம் காவியம். ஒவ்வொரு தாதியும் தசலகாரம் சொல்லணும். இப்படி கொண்டு போனார். வந்து அது வேறு வம்சம் போகும். அப்படி அப்படியே ஆரம்பமாச்சு. எங்கள் வாத்தியார் முஷிரி தீட்சர் வேதபாஷ்யம் வாசிக்கு போனார். ஜெகத்குரு வித்யாஸ்தானம் திருவானக்காவலில் மகான் இருக்கார். அந்த இடத்துல
அங்கே ஸ்ரீ பாலசேஷங்கிறவர் வேதபாஷ்யம் சொல்லியிருந்தால் அப்போ தான் வேதபாஷ்யம் ஆரம்பித்த காலம். அப்போல்லாம் கிரமிக்கமாக நடக்கும். அவர் 2 மாதத்தில் வேதபாஷ்யம் 8 வருஷம் வேதபாஷ்யம் ஆகிடும். பாக்கி 4 மாதம் தர்க்க பாடம் வேதாந்த பாடம், இப்படி 6 வருஷத்தில் நடக்கும். அப்போ உனக்கு என்ன வித்வத்தின்னு கேட்டார். பனங்குடி அனந்தராம சாஸ்திரிகள் எனக்கு ஒவ்வொரு காவியத்துலேயும் 6 சர்க்கம் 5 காவியத்தில் சொன்னார். 30 சர்க்கம் வாசிச்சிருக்கேன்னு சொன்னார். அதிகமான ஜாக்கிரதையாக இருக்கடா, எவ்வளோ யோக்கியதை ஜாஸ்தின்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார்காருன்ட்ட. இன்றைக்கி எப்படிடான்னா வேதோ நித்தியமதீயதாம்னா அதில் என்ன சொல்லியிருக்காரு ஆச்சாரியால்? வேதோ நித்தியமதி, நித்தியம் வேதம் தானே சொல்லியிருக்கா, காவியம் சொல்லியிருக்கா, அதில் இருக்கா வார்த்தை வருதா, அதனால் வாசிக்கிறது. ஒரு பாடஜாலில் காவியம் கிடையாது, காவியம் சைஃபர். இதை பரிகாசம் பண்ணார். பரிகாசம் பண்ணலை, கொண்டாடி சொன்னார். ஒத்தரை கொண்டாடினார். ஒத்தரை எப்போ கொண்டாடுறாரோ இன்னொருத்தனை வீரான்னு அர்த்தம் இல்லையா? கண்ணு தெரிஞ்சு கண்ணு தெரியாது இருக்கக்கூடாது. வேதம் படிக்கிற எண்ணிக்கை காவியம் சேர்த்து வாசிக்கணும். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பாரதேசத்துலேயே வச்சோங்களேன், எத்தனை பாடசாலை இருக்கு? சுமார் அம்பை யாராவது தர பதில் சொல்லு. எத்தனை பாடசாலை இருக்கு? எத்தனை பாடசாலை இந்த பாரத தேசத்தில் எத்தனை வேத பாடசாலை இருக்கு? சுமார் கட்டிக்கார பையன் ஏதோ ஒரு நம்பர் சொல்லணும், தெரியவே தெரியாதுன்னு சொல்ல இருக்கக்கூடாது. வச்சுக்கோ ஒரு 150 பாடசாலை. ஒரு பாடசாலையில் ஆவரேஜ் 100 பையங்கள் வச்சுக்கோ. எத்தனை வச்சுப்பா? 15,000 பேர். 15,000 பேர் வேதம் அத்தியனம் பண்ணுற. இது மாதிரி இது சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறது எத்தனை காலேஜ் இருக்குது? சுமாராக சொல்லு. ஒரு 4 இருக்குமா? 4ன்னு வச்சுப்போம், இல்லை 10 வச்சுப்போம். இந்த 10ல் எத்தனை பேர் வாசிப்பா? 100 பேர் வச்சுக்குது, 1000 பேர். அங்கே அது 15,000, இது 1000 மினிமம் சொல்கிறேன். அதை விட 10 மடங்கு குறைச்ச. இது இப்படியா இருக்கும்? ஏடா காலேஜுக்கு போனால் சீட்டு கிடையாதுங்கிறான், பிறகுறான் அங்கே போகிறதுக்கு. ஏன்னா கிராப்பு விடணும், கிராமம் வச்சோம், மீசை வச்சுக்கணும், பூட்ஸு போட்டுக்கணும், ஒன்று போண்டா காலால் மப்படாது, அந்த சௌகரியங்கள்லாம் அங்கே இருக்கணும். இங்கே இருந்தால் அதை கூட வச்சுக்கணும், ஒன்று போனால் காலால் போகணும், வாக்கம் பிடிக்கணும், இல்லை அங்கே அதெல்லாம் தேவையில்லைன்னு. அங்கே லட்சக்கணக்கான பேர். எந்த 1000 காலேஜ் இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் 4 லட்சம் 5 லட்சம். இங்கே கிடையாது. வேதம் படித்து தெரிஞ்சால் அர்த்தம் தெரியாதுன்னா இதுக்கு என்னடா பேருன்னா என்ன பேர்? ஹஸ்தான்னு பேர் தெரியாது, வெறும் இப்படி காட்டினா எப்படி இருக்கும்? ஊமயம் மாதிரி. காவியம் வாசிக்கலன்னா அதுதான். ஆகையினால வேதம் அத்தியனம் ஆரம்பிக்கிற இன்றைக்கே காவியம் ஆரம்பிக்கணும். முடிஞ்ச பிற ஆரம்பிக்கக்கூடாது. சைமன் டன்னிஸாக வந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சாஸ்திரம் வாசிக்க போகிறதுக்கு எங்கே போகலாம்? யார் என்ன கட்டிக்காருக்கா சொல்லிக் கொடுக்குறா? எத்தனை பேர் இருக்கா? 1000 பேராக இருக்கா? அத்வைதம்னா உத்தன் ஒன்று தான். ஆர்கே சாஸ்திரிகள் ஒன்றும், பண்டிதருடைய சாஸ்திரிகள் ஒன்றும். அத்வைதம் அவளோட சரியாக போச்சு. இப்படியா இருக்கும்? ஊருக்கு ஊர் இருந்தது. திருடமுருதூரில் இப்போ தனியாக அத்வைத சபை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன? நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் கண்ணால் கும்பகோணத்தில் நான் சிறு வயசுல இருக்கேன். நான் 1957 ஜனனம். கும்பகோணம் தான். அத்வைத சபையில் தான் என் தாத்தார் ஆங்கர் ரங்கசாமி சாஸ்திரிகள் மகா வித்வான். ஆற்றுல தான் பிறந்தேன். ஆஸ்பத்திரியில் ஜனனம் கிடையாது. ஆற்றுல அத்வைத சபையிலேயே ஜனனம். பத்தபுரி காலத்தில் அன்றைய தினத்துலேருந்து தாத்தாவோட சபைக்கு போகிறது வருது. கும்பகோணத்துலேயே மடத்துக்கு பின்னாடி தான் இருந்தேன். அத்வைத சபையிலே வாத்தியமாக நடக்கிற சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போகிறது. அங்கே அந்த சாம்பார் பாரு சாப்பிட்றதுக்கு வந்தால் 100 பேர். பரீட்சாதிகாரி 7 பேர். பரீட்சை கொடுக்குறவன் 7 கிடையாது. இப்போ பரீட்சை கொடுக்குற 1, பரீட்சாதிகாரி 7.
7 பேர் சேர்ந்து ஏக காலத்தை தாம்பூலம் வாழ்க. 7 பேருக்கு ஏக காலத்தை சம்பாவனை பண்ணணும். ஏன்னா ஒருத்தருக்கு முதல்ல கொடுத்தா ரெண்டாவது கொடுத்தா கௌரவம் வந்துருமேங்கிறதுக்காக ஏக காலத்தில் 7 பேருக்கு சம்பாவனை பண்ணுவா. அப்படி அத்தியனம் பண்ணுவா. அத்தனை பேரும் வெறும் சாஸ்திரம் உண்ட வேதம். இப்போ நம்ம பட்ட வாசுதேவ தீட்சர் பாலமனோரமா வியாக்கியாகர்த்தா போதாய ஸ்ருதசூத்திரம் ஆத்தரம் பண்ணியிருக்கேன்னு அவர் எழுதியிருக்கார். மகாகிரி சர்வசம் புஸ்தகம் எழுதியிருக்கார். பாலமனோரமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அத்தர மீமாம்சா குதூல விருத்தி மீமாம்சைக்கு எழுதியிருக்கார். சாஸ்திரம் வாசிக்காது எப்படி எழுத முடியும்? சாஸ்திரம் வாசிச்சா போதிரம் இல்லை. எங்காத்துக்கார கச்சேரிக்கு போய்ட்டு வந்தார், நான் என் மாதிரி இருந்தால் பிரயோஜனம் உண்டா? சாஸ்திரத்துக்குள்ளே இறங்கி கிரந்தகர்த்தா கிரந்தத்தை எழுதுகிற அளவுக்கு ஒவ்வொரு வித்வான்கள் இருந்தார். இந்த ஹரிஹர இங்கே பாஷ்யம் வந்தேன்னு எழுதியிருக்கார். இந்த தென்னாட்டு மகாமகோபாத்தியாயன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கா 1974. அதில் எல்லாரும் இந்த இடத்த நான் கந்தாடையில் வேத அத்தியனம் பண்ணேன், இத்தனை வருஷம் சாஸ்திரம் வாசித்தேன், இப்படிலாம் பண்ணியிருக்காள். ஆக வேதம் 15,000 பேர் அத்தியனம் பண்ணாலும் சாஸ்திரம் வசிக்கும்போது இது இந்தியா மாதிரி இருக்குது. இந்தியா மேப் இருக்க, இந்தியா மேப்பை நடுப்புற பெருசாக இருக்கும். அந்த காஷ்மீர்கிட்ட அப்படியே குறுகி போகும். அந்த இதுக்கு போகும்போது அந்த கன்னியாகுமரி அதை கட்டுவோம், அப்படியே குறுகி வந்துடும் இல்லையா? மனது மாதிரி இருக்குது. மனசு பிறந்த ஒன்றும் தெரியாது. அப்புறம் நான் தான் பெருசாக இருக்கும். பம்பாயில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் போயிட்டால் தேவையில்ல போகணும் இருக்கும், காரில் போனால் தேவை இருக்கும். அதே மனுஷன் இந்த ஊரில் ஆட்டோவில் போகணுன்னா பஸ்ஸில் போனால் போகல தேவை தான். அது மாதிரி சரி போர் உண்டாயதா வைதி இது தர்பகட்டை தூக்கினா 2,000 ரூபா வருது. ஏக்கடா காவியத்துக்கு சாஸ்திர காலேஜில் போய் அருணசுந்தரா சிவாச்சாரிய கீழே போய் எவன்டா மன்னாடுறது போர் நமக்கு அப்படின்னு தோணிப்படும். அதுதான் கூடாது. இது வெறுமனை அந்த சாஸ்திர கிரந்தத்தை எடுத்து அத்தனையும் புரிய வேண்டாமா? கண்ணாடி மாதிரி தெரிய வேண்டாமா? இவர் சொன்னாரே இந்த பிரம்மக்ஷத்திரந்த திசமூருக்கும் முறையும் விட்டான். இப்போ நேற்றுக்கு பிரம்மைக்குன்னு சொன்னேன். அது உனக்கு கவலையே இந்த 2ஆம் கண்டம் கவலையாகவே தோணலை. இது இந்த இஷ்டி 126 இஷ்டி இந்த இஷ்டி ஆச்சு, அவன் அது ஆச்சு இது ஆச்சு இது ஆச்சுன்னு போயிட்டே இருக்கு. ஒரு நாளில் கவலை நுற்றுப்படி சொல்லணும். இப்போ அந்த கவலையே கிடையாது. இந்த விஷயம் சொல்கிறாரா, இந்த விஷயமா சர்பஜா காமஹா கிராம காமா ஜோகாமியாவி விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு கவலை மேலே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி வரணும் சொன்னால் அவசியம் காவியம், வேத காவியம், சாஸ்திரம். சாஸ்திரம் இல்லைன்னா கண்ணு இல்லைன்னு அர்த்தம். அதான் அவர் சொன்னார். அந்த வேங்கடாச்சரி நான பரிசிரமம் கலயதாம் நாஸ்தியேவ சாஸ்திரேஷு தீஹி சத்யோரப்யபயோரமுஷ்யன சுலபா சாஹிச்சிதௌ சாஹிதி சத்சப்யமீஷு ந வினய நாச்சார பக்தி க்ஷமாக சச்ச சாச்ச சாச்ச சச்ச தாஷ்டாலம் விகேலந்தியமும். ஒரு மகானை காட்டி ஆதிசங்கர பகவத்பாதாள்னு வச்சுப்போமே. அவரை யாரையோ ஒருத்தர் மனசில் வச்சுருக்கான். நான் நினச்சினுக்கு பகவத்பாதாள் ஆதிசங்கர பகவத்பாதாள் எப்படி இருந்தார்னார். நான பரிசிரமம் பலகிதாம். ஏன்னா வேதாந்த வியாச சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும்னா எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்கள் தெரியணும். கண்ணில் பதசோபனிஷத்து தெரியணும், 100 உபனிஷத்து 100 தெரியணும், சத பிராமணம் தெரியணும், அத்தனை 5 பிராமணம் தெரியணும், சாந்தோக பிராமணம், அத்தனை பிராமணங்களும் அத்தனையும் கண்ணில் நிற்கணும் அவர் கண்ணில். நான பரிசிரமம். ஆனால் இத்தனையும் தெரியும். வேதம் 4 வேதம் ரொம்ப கூட சாருவேதின்னு என்ன வேது சதுர்வேதி திவேதி திரிவேதி 4 வேதம் பேரில் தான் அவங்களுக்கெல்லாம் வேதி. வேதம் என்னென்ன தெரியாது, அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் மகான்கள்லாம் அப்படின்ட்டா அக்பர் காலத்தோடு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்தவன்லாம் அதை பாதி அழித்தான். அதுக்கப்புறம் வந்தவன் எல்லாருக்கும் பூட்ஸை போட்டு விட்டு கிராப்பை வச்சு விட்டு அவன் பாதி அழித்தான். சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இதுக்கே சொன்னேன். வேதம் தெரியும், ஆனால் சாஸ்திரம் வராதுன்னுட்டா. வேதம் படித்தவனுக்கு ஒரு எழுத்து கூட சாஸ்திரம் வரவே வராது. நான பரிசிரமம் நாஸ்தியேவ சாஸ்திரீஷு. சரி,
ரெண்டும் வந்துடுத்துன்னார். ஆனால் இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏதோ சொல்லியிருக்கு, இது இப்படித்தானோ அப்படித்தானோ ஒன்றும் புரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. சாகித்யம்னா யாதார்த்த ஜானம்னா இந்த சப்தத்தை இப்படி சொல்லியிருக்கிறதுனால இது இன்னமாக தான் ஏன் இருக்க முடியும். இப்போ நமக்கெல்லாம் ஞானம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லி கொடுத்தப்புறம் இதுதான் தோன்றுறது. இப்போ அவர் சொல்லி கொடுத்துட்டா பட்டோஜி சொல்லிட்டாரியா இதா, அவர் சொல்லிட்டா இது நாகேஸ்வரி தான் சொல்லிட்டாரு. அவளுக்கே நாகேஷன் சொன்னது தப்பு, பட்டோஜி சொன்னது தப்பு, நான் சொன்னதான் சரின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் நம்மகிட்ட சாகித்ய. அப்படி வராதுறான்னார். சரி, ஒருத்தனுக்கு வந்துடுத்து. இந்த மூணும் இருந்தாலும் என்ன இருக்காதுடான்னா மரியாதை இருக்காது. ஏய் பேட்டு வாடானா, நான் எதுக்காக போனோம், உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வாத்தியாரே போட்டிருக்கா, நீ போய் சம்பளம் கொடுக்குற, நான் சாப்பிட்டு இதை பண்ணணும், நான் கூட சுத்தத்தான் இங்கே வந்திருக்கேன் பாடசாலைக்கு, இங்கே காலேஜ் மெட்ராஸ் காலேஜுக்கு, நான் செல்லு தான் பார்ப்பேன், படிக்க முடியாதையா போயா. அப்படி தான் நடக்கிறது. காலேஜுன்னா மரியாதை இல்லாமல் இருக்கணும், அதுதான் காலேஜ் இல்லையா. சொன்னதை கேட்கக்கூடாது. குருகுலம்னா அப்படி கிடையாது. வாத்தியாருங்கன்னா எழுந்து நிற்போம். இங்கே என்ன வாத்தியார் போனோம்னா வாத்தியார் பயப்படணும். நான் வினயா. சரி, வினயமும் இருந்துடுத்து. என்ன இருக்காதுன்னா ஆச்சாரம் இருக்காதுடான்னு கிராப்பு வச்சுப்போம் இல்லையா. சாஸ்திரம் குடுமி தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. குடுமையெல்லாம் அறுத்துவிட்டு கிராப்பு வச்சுக்கிறான். ஏண்டானா கல்யாணம் ஆகலை எல்லாம் கிராப் வச்சுட்டேங்கிறான். கிராப் வச்சுக்க சொல்லியிருக்க. நான் கிடையாது, கை கால் நம்புறது கிடையாது, வாக்கப்படி கிடையாது, உணவு போட்டு வந்து ஆச்சமனம் பண்ணுறது கிடையாது. தீர்த்த பாத்திரத்தை யாரா கண்ணால் பார்த்துருக்காளோ. நித்தியோதிக்கு நித்தியோகியோபீதனுக்கு பூணல் எப்படி போடணுக்கோ அது மாதிரி ஜலபாத்திரம் கையில் இருந்துகிட்டே இருக்கணும்னு இருக்கு. நோ, வேற நான் நீங்களாம் நல்ல பையங்க, வேற யாருன்னா வேலை ஜலத்தை கையில் வச்சுட்டே இருக்கான் அவங்க. நித்தியோதிக்கு ஏன் நித்தியோதிக்கின்னு சொல்லியிருக்கணும், கையில் ஜலபாத்திரம் நித்தியோதிக்கு. நித்திய யஜ்ஞோபவீதி ஆச்சார பக்தி. பக்தின்னா தெய்வம் உண்டு, கடவுள் உண்டு, வேதம் உண்டு இல்லையா. வேதா திவ்ய வேத, அந்த மேலே இருக்கிற கொம்பை தூக்கி தா எழுத்துக்கு மேலே போட்டால் தேவ. வேதம் வேறு இல்லை, தெய்வன் வேறவில்லை. பகவானுடைய மூச்சு காத்து வேதம். அதனால் இப்போல்லாம் என்ன எடுத்து கும்பாபிஷேகத்தில் வேத பாராயணம் வேண்டாண்டான். ஏன்னா அந்த அவனோட அந்த போட்டு கொடுத்துட்றா. இது போட்டு கொடுத்து இத்தனை லட்சத்தில் முடிக்கணும்னா இந்த குண்டெல்லாம் போட்டு கொல்டாய போட்டு சமயக்காரனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுயம்பைக்கு கிடையாதுன்னு இந்த நாளில் நிறைய சைவாச்சாரி விருத்தி ஆகிட்டான். சுயம்பைக்கு கிடையாது கோவிலில், சுவாமி நைவேத்தியம் கிடையாது, இவரே போட்டால் தான் நைவேத்தியம். சிவங்கோவிலோட சிரமம் இருக்க, அவள் தான் கோவில். சுவாமி கோவில், சுவாமி இல்லைங்க, தெய்வம் சிவாச்சாரி முகமாக இருக்கு. ஐடி கம்பெனியில் ஒவ்வொருத்தன் 3 லட்சம் சம்பளம் வாங்குறான். மணிக்கு 1000 ரூபா, இவா மாதத்துக்கு 1000 ரூபா. எத்தனை கஷ்டம். எங்கள் பரம்பரை கோவில் விடப்படாதுன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கா. சொன்னேன் சாமி மூலம் எடுத்து இல்லை அங்கே ஏதோ பக்தி வேதத்தை. ஆனால் கும்பாபிஷேகம் நடந்தால் வேதபாரம் நடக்கும். அதுக்கெல்லாம் குடம் உண்டு. கலசத்தில் 1000 கலசத்தில் அவளை அந்த ருக்வேத கலசம், யஜுர்வேத கலசம், 4 கலசம் உண்டு. ஆனால் அந்த கலசத்தில் ஆவானம் பண்ணோன்னு தான் வேதபாராயணம் ஆரம்பம். இப்போ வேதபாராயணம் அவுட்டை. ஏன்னா அவன் பணம் தர மாட்டேங்கிறான். பணம் கொடுத்தா தான் இவர் வேணும்னு நினச்சா இவர் உட்காந்து பண்ண முடியும். இவர் பூஜை பண்ணுறதா, சர்வசாதகம் பண்ணுறதா, சோமேஸ்வரர் சோமசுந்தர சிவாசி பார்த்துருக்கேன். அத்தியனம் பண்ணுற காலத்தில் படிக்கிறனால இவர் அந்த கும்போணம் அவன் பேர் என்ன, இழுப்பப்பட்ட கல்யாணம் நீங்களாம் சகபாடி தானே. அப்போ நான் வந்துட்டே இருப்பேன், எப்போதும் இங்கே வந்து இருப்பேனா. அப்படி வேதமும் தெய்வமும் ஒன்று, ரெண்டுலேயும் பக்தி இருக்கணும். நம்பிக்கை, பக்தின்னா என்ன, நம்பிக்கை. நம்பிக்கை அவசியம். ஆச்சார பக்தி இவ்வளவும் இருக்கும், பொறுமை இருக்காது. அது சிவாச்சாரியாவுக்கு அந்த க்ஷமைங்கிறது அவளுக்கு பகவான் பரமேஸ்வரன் நேர கொடுத்தது. ஏன்னா அவள் ஆதி செய்வாளாக இருக்கிறதுனால ஈஸ்வரனே பொறுமையை கொடுத்துட்டார்.
நான் உனக்கு சாதம் கிடையாது, சோறு கிடையாது, அன்னம் கிடையாது. இப்போ லேட்டாக நிறையா சமயம் எடுத்தோ இல்லை இது பாருங்க, பட்டன் வச்சுங்க நிறுத்தி என்ன நிறுத்தி போடுறேன். இவர் நிறையா பேசினா அப்போ போருன்னு சொல்லனே, நான் எனக்கு மாத்திரம் சொல்கிறேன். இயற்கையாக நிறையா பேசுகிறவர் அவர். சம்ஸ்கிருதாபிமானமா தமிழ் அபிமானமா? கர்வோபிமானோ அகங்கார. சம்ஸ்கிருதாபிமானம் கர்வம்னு அர்த்தம், தமிழ்னா பிரியம்னு அர்த்தம். என்ன அமர நொற்று சுவாமி, எனக்கு நீங்கள்லாம் அத்தியனம் பண்ணும்போது அமர நொற்று பண்ண மாட்டேங்கிற. வேதம் திருவ சொல்கிறாப்புல சொல்லணும், புரியுறதா? இல்லைன்னு கிட்டக்கே போக முடியாது. சம்ஸ்கிருதம் வரணும், சாஸ்திரம் வரணும்னா நொற்று, சம்ஸ்கிருத நொற்று வரணும். க்ஷமை அவளுக்கு இயற்கையாகவே க்ஷமை. ஆச்சார பக்தி க்ஷமாக இந்த 7ம் அவள்கிட்ட ஆதிசங்கர பகவத்பாதாள்கிட்ட இருந்துதான். சச்ச நானாம்னான பரிசிரம, சாச்ச சாஸ்திரேஷு தீஹி, சாஹிதி, சஹ வினய, ஆச்சார பக்தி க்ஷமாக தாஹ தாஷ்சாலம் வியகேலந்தியமும். இவர் ஆலம்பிய கேலந்தின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் அத்தனை பேர் சிங்க குட்டிகளாக இருக்க இல்லைங்க, வந்திருக்கே இல்லை. நல்ல விஷயங்களை கேட்கறதுக்காக உங்களுக்கு வரணும்னு தோணினதே நீங்கள் பண்ண புண்ணியம். இத்தனை மகான்களை கண்டேளே, தேடினா கிடைக்காதே. விப்ரோக தரிசனா சத்தியா க்ஷீயந்தே பாபரா. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் ஒன்றும் 10 IAS அவ்வளவு கட்டிக்கா நிறையா பிடிச்சவா. இது உட்காண்டிருக்காரு நெரூர் ரமண சர்மா. வேதம், மீமாம்சை, வியாக்கரணம், வேதாந்தம் 3 சாஸ்திரம், நிருக்தம், ஷடங்கம், தானும் அக்னிஹோத்திர அனுஷ்டானம். இங்கிலீஷே எனக்கு தெரியாது, சுட்டு போட்டாலும் வரல எனக்கு. யாரா எதோ லெட்டர் எழுதினா பக்கத்தாத்துக்காரில் போய் கேட்குறேன் என்ன எழுதியிருக்கான்ட்டு. இங்கிலீஷை சரளமாக பேசுகிறார். அவர் ப்ரோக்ராம் எழுதி கொடுத்து சாமவேதத்துக்கு ஸ்வரம் அவர் போட்டு கொடுத்த ஸ்வரம் போட்டு தான் சாமவேதம் முழுக்க டைப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 15,000 பக்கம் டைப் பண்ணியிருக்கேன் சாமவேதத்துக்கு மாத்திரம். ஸ்வரத்தை ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தவர் அவர். அது மாதிரி அவ்வளவு கெட்டிக்கார். அவர் வந்திருக்கார், அவர் உங்களுக்கு விஷயம் சொல்லியிருக்கார். இதோ பக்கத்தில் உட்காண்டிருக்காரே, கனம் தலைகீழே சொல்லுவார். தர்க்க தாண்டவம் நல்லா போய் தர்க்கத்தில் தேவதத்தன்ட்ட போய் நன்னா வாசிச்சுட்டு வந்திருக்கேன். அண்ணன்ட மகான் இருக்கார், ஸ்ரௌதி சங்கரநாராயண ஸ்ரௌதிகள் சிஷ்யர், சாமவேத பட்டுகு, ரொம்ப கெட்டிக்கார், நல்லவர், நிறையா வாசிச்சிருக்கார். டாக்டர் வேறு, என்கிட்ட இல்லாத குணம் அவர்கிட்ட. நான் டாக்டர் இல்லை, வைத்தியன் டாக்டர். எங்கள் குருநாதரோட சிஷ்யர் பிரின்ஸிபாலாக இருந்தால் கூட சிவசங்காச்சாரியர் வாய் நினைச்சா சுலோகம் பண்ணும். சிவசங்காச்சாரியர் தானாகவே வரும், என்ன தான் வரும். அவர் பாடம் சொல்ல எனக்கு கௌமுதியெல்லாம் அவர் வாசித்தேன். அது என்னையா ஜலம் மாதிரி வரும். பேசிட்டு அப்போ அவர் அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருப்பார். நான் பின்னாடி ஒன்றே அவர் மாட்டில் அங்கே இருக்கிறத முழுக்க அப்படியே சொல்லுவேன். இதான்ப்பா அதான் பார்ப்பேன். அப்போ ஏற்பட்ட அவர் சுவாமி எங்கள் நாங்கள் சத்தியர்த்தராயிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஏக குருக்காக. சத்தியர்த்தானா ஒரே குருட்ட வாசவன் சேர்ந்து வாசிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவர் என்ன, நான் எந்த வாத்தியார்ட்ட வாசித்தாலும் அவர்கிட்ட நான் முன்னாடி இவர் பின்னாடி. நான் முன்னாலே போனான்னா இல்லை, நான் முன்னாடி வாசிச்சுட்டேன், அப்புறம் தான் தேவல் வாசிச்சது. அப்படி நாம் வேதங்களை வேறுமனை அடித்து பிரயோஜனமே இல்லை. ஸ்தானராயம் பாரஹார கிலாபூ ததித்ய வேதன் நவிஜானாதி யோர்த்தம். ஒரு சம்பக புஷ்பத்தை தூக்கி ஒரு பொட்டியில் போட்டு வச்சு கொடுத்துட்டான். தலையில் தூக்கின்னு போகிறான். இது என்னடாங்கட்டா தெரியாதுங்கிறான். வாசனையை முறிக்கக்கூடிய ஞானம் இல்லை. வேதங்கிற ஒரு வாசனை அடிக்கிற பூ. இது அநேக விஷயம் சொல்லியிருக்கு.
வந்தவனுக்கு சாப்பாடு போடு. சர்பிஸ்வதாதித்யம் கிரியதே தாதர்கேவதத்து. வந்த பிராமணர்லாம் நெய்யை ஊற்றி நிறைய சாப்பாடு போடும். அதிதையாகதாய, அதிதி வந்தால் நிறையா என்ன அது மாதிரி. ஒரு இடத்துல ரதகம் ஹிரண்ய பிரௌகம் வஹந்தா. பிரௌகம்னா சப்தத்துக்கு அர்த்தமே தெரியல. பிரௌகம்னா சகட்டா முகம். வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது ரதகம் ஹிரண்ய பிரௌகம் வஹந்தா. இந்த சுல்பத்தில் பிரௌகம்னு வருது. பிரௌகம்னா என்னென்னு தெரியல, சகட்டா முகம். எங்கடா வருதுன்னா வேதத்தில் ஒரு இடத்துல. அது மாதிரி வேதத்தில் சொல்லாத விஷயங்கள் கிடையாது. பவிஷ்யத்தி பூஜோ பூஜாது. ஆக வரதை விட வரப்போகிறதாண்டா நல்லா இருக்கும். அது மாதிரி கோடி பேரில் ஒருத்தன் கட்டிக்காரனா இருப்பான்னா, ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்யணும். தஸ்மாத்யச்ரேயான் கரோதி தத் பாபியான் கரோதி. ஒருத்தர் பெரியவளாக இருந்து நமக்கு வழிகாட்டின்னு இருந்தால் பின்னாடி வரணும். இந்த மாதிரி வேதத்தில் அத்தனை விஷயம் இருக்குது. ஆனால் அதுதான் இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும்? தெரியாதே. வெறும் மொட்டை வேதத்தை திருப்பி உரு போட்டுட்டே இருந்தா. அதான் சொன்னான், அனுவாகஹதா புத்தி. பீமன் தர்மபுத்திர பார்த்து வேதத்தை உரு போட்டு மூளை மழுகி போட்டுத்துறா அவனுக்குன்னு. அனுவாகஹதா புத்தி. அணுவாக்க திருப்பி உரு போட்டு மூளை போய்க்கணும். விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியங்க. வேதம் அத்தியனம் பண்ணுறது வேறு ஒரு நொற்று தான். சாஸ்திரத்தை அப்படி கிடையாது. எப்போ ஒரு க்ஷணம் முழுக்க அப்படியே காத்துட்டே இருக்கணும். ஒரு நகனில் அப்படி லேசாக நகந்தான் தலைப்பு போடும். விஷயமாக பண்ணணும். அவர் சொல்லுவார், சாட்சியில் கேட்பேன், உங்கள்கிட்ட எல்லா விஷயம் நொற்றுவாக இருக்கேன். என்ன காரணம்னா நான் அர்த்தத்தை நொற்று பண்ணிட்டேன்ட்டார். நீங்கள் சப்தத்தை நொற்று பண்ணுறேன், நான் அர்த்தத்தை நொற்று பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு மறக்கலை, உங்களை மறக்கிறதுன்னாரு. அதை சொல்ல அதை நானாக எடுத்துட்டேன். ஆகையினால எல்லோரும் சாஸ்திரம் வேதம் அத்தியனம் பண்ணி இந்த 200 பேரும் இந்த வருஷம் வேதம் முடிஞ்ச உடனே காலேஜில் 200 பேர் வந்ததாக அவர் ரிஜிஸ்டரில் காட்டணும். அவர் இதை பார்க்குறவா இது அத்தனையும் பாடசாலைக்கு இதை லிங்க் எடுத்து எல்லா பாடசாலைக்கும் அனுப்பிச்சு, ஐயோ நாம் இதுக்கு போகாத போயிட்டோமே, நாம் இதில் கலந்துக்கலையே, எப்படியாவது இந்த காலேஜில் வந்து சேர்ந்தோம்னா அவர் திணறணும். 1000-2000 சிஷ்யா வந்துவிட்டா வாத்தியார் இல்லை திணறணும் அப்படின்னு அவளுக்கு தோணணும். அது மாதிரி நாம் பண்ணி ஒரு இது பண்ணி காட்டணும். இது உங்கள் கையில் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள்லாம் உங்களுக்கு இது மீட்டிங் போட்டு அவன் பண்ணி அருணாச்சல சிவாச்சாரிய திணற அடிக்கணும் அப்படின்னு போட்டி போட்டு கொண்டு 1000 பேரோட சேர்த்து விட்டு திணற வாத்தியார் இல்லாமல் வீடு வீடாக போய் தேடி நீ செத்தவங்க மனுஷ டிரைவர் சார் இது ரிஜிஸ்டர் இது என்ன ரிட்டையர்ட் ஆகி போகிறேன்னு போகாதே இருங்கோ ஐயா, இன்னும் 10 வருஷம் தரேன் உங்களுக்கு, வேறு வழி இல்லை, எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கதற நிலையை வரும்போது நீங்கள் கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லி டைம் ஆகிடுதுன்னு அவர் சொல்லி விட்டதுனாலே நான் இந்த இடத்துல எதை பற்றி சொல்லணும். இதெல்லாம் யஜ்யத்துக்கு உள்ள பாத்திரங்கள். யாராவது ஒரு பையனா யாராவது ஒருத்தனை வாட இதை பாருங்க. இதில் ஜுஹூன்னு எழுதியிருக்கு. ஜுஹூன்னா பேர். இது ஏன் பேர் வந்ததுங்கிறத பற்றி இப்போ பேசினா அது டைம் நிறையா போயிடும். அது வேண்டாம், விஷயத்தை மாத்திரம் எடுத்துப்போம். ஜுஹூர் தட்சிணோ ஹஸ்த உபபர்த்தவ்யான்னு வேதத்தில் வருது. யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணியிருந்தால் தெரியும். இதில் வந்து நீங்கள்லாம் ஹோமம் பண்ணுறேன் இல்லையா, ஹோமம் இதால் தான் ஹோமம் பண்ணணும். ஒவ்வொன்று பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. எல்லாம் வெறும்னா அழகுக்கு இல்லை. இத்தனை எப்படி வந்து இந்த பாடசாலையில் 25 வாத்தியார் இருந்தால் ஒவ்வொரு வாத்தியார் ஒவ்வொரு பாடங்களை சொல்லி கொடுக்குறாளோ அது மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்தினாலும் ஒன்று தான் செய்ய முடியும். இதனால் ஹோமம் ஒன்று தான் பண்ண முடியும். இதால் அள்ள முடியாது.
அல்றதுக்கு வேறு சுருவத்தை கொடு, கொண்டா. இதுக்கு பேர் சுருவகான்னு பேர். சுருவகா நீங்கள் சொல்லிருப்பீங்களே, சுருவமேவாக்ரேதான்னு வருது. சுருவமேவாக்ரே சம்மாண்டி சுருவகா, இது ஆம்பளை. சுருவகா ஆம்பளை, இதெல்லாம் ஸ்திரீ. ஸ்ருச்சா, சுருக்கு சுருச்சோ சுருச்சா, இதெல்லாம் ஸ்திரீ. இதை இதை எடுத்து இதுலேருந்து இப்போ நெய் எடுக்கணும், இதை எடுத்து இதுக்குள்ளே விடணும். 4 தடவை எடுத்துட்டு ஹோமம் பண்ணணும். இது ஹோம பாத்திரம், ஹோமத்துக்கு ஆதாரமாக இதனால்தான் ஹோமம் பண்ணணும். இது இல்லாத ஹோமம் பண்ண முடியாது. அத்வரியம் கர்த்தாரம் ஜுஹூம் பாத்திரம் வியாபிரதாயாம் சுருவேண. அதாவது எது பண்ணுறதா இருந்தாலும் இதால் தான். அத்வரியம் கர்த்தாரம் ஜுஹூம் பாத்திரம், எதாக இருந்தாலும் ஜுஹுவால் தான் ஹோமம் பண்ணணுங்கிறதுக்காக ஜுஹூ. இது எடுக்கிற பாத்திரம். இது என்ன, இது இந்த ரொட்டிலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரொட்டி இங்கேயும் ரொட்டி மாதிரி ஒன்று பண்ணணும். ரொட்டி பண்ணுறது எப்படிடா பண்ணணும், நெல் எடுத்துன்னு வரணும், உரலில் போட்டு குத்தணும், குத்திவிட்டு அரிசி ஆகும், மாவாக அரைச்சிவிட்டு அதை போட்டு வறுக்கணும். அந்த வறுக்கிறதுக்கு இதால் தான் வறுக்கணும். இதுக்கு பேர் மேக்ஷணம்னு பேர். மேக்ஷணேன சஞ்யுத்தியான்னு வருது, இதுதான் மேக்ஷணம். இது அரணின்னு பேர். நின்றுண்டு காட்டேன், ஏந்துக்கோ, உத்திஷ்டா, ஒவ்வொன்றா காட்டேன். இது அரணின்னு, அரணிஹி ஒரு அரணி, 2 அரணி, அரணி திவச்சனம். இது அதராரணி, இது உத்தராரணி. அதராரணின்னு இது கீழே. அதாவது இந்த மரத்திலேயே ஷமீ கர்ப்பாதக்னிம் மந்ததின்னு இருக்குது. அரச மரமாக இருக்கணும். அரச மரத்தில் ஒரு வன்னி மரம் முளைச்சிருக்கணும். அப்படி தானே, அரச மரம் தானே வன்னி மரம் முளைச்சிருக்கணும். அது ஏதாவது பகுபிரி சமாசம் வரக்கூடாது, தத்துருஷம் வரணும். அர்த்தம் சொல்லு. அதான் வன்னி மரத்துக்குள்ளே நடுப்புற ஒரு அரச மரம் முளைச்சு அப்படி பகுபிரி அர்த்தம் சொன்னால் என்ன ஆகும்? ஷமீ கர்ப்பே எஸ் சஹான்னு, ஷமீ கர்ப்பே எஸ் சஹா அப்படின்னு அர்த்தம் ஆகும். அதாவது அரச மரம் பெருசாக இருந்து அதுக்குள்ள ஒரு வன்னி மரம் இருந்தால் அது பகுபிரி சமாசம். பகுபிரி சமாசம் அந்நியபதார்த்த பிரதானமாக இருக்கிறதுனால அது பாடி சமாசம் பண்ணக்கூடாது. வர்த்தி பதார்த்த பிரதானமாக இருக்கிறதுனால தத்புருஷந்தான் பண்ணணும்னு சொல்லி ஷம்யாக கர்ப்பா. அதனால் ஷமி வன்னி மரம் பெருசாக இருந்து அது மேலே ஒரு அரச மரம் வந்து அதுலேருந்து வந்த மரத்தை எடுத்து இதில் வைக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்படி அணைஞ்சி இதுக்குள்ளே போட்டு கையால் அழுக்கணும். இது வைகான சந்தனை, இது நிச்சயம் உண்டு. அரணையால் தான், இதால் தான் எடுத்து இதை வச்சா 4 இழுப்பு இழுத்தா அக்னி வந்துடும். வச்சு இப்படி 4-10 இழுப்பு இழுத்தா போகிறோம், வந்துடும்னா மேலே பிடிச்சிக்கிறவன் சமர்த்தனாக இருக்கணும். இழுக்கிறவன் கையில் விஷயம் இல்லை, இழுக்கிற மத்து கடையிறவன் கையில் விஷயம் இல்லை, மேலே பிடிச்சிக்கிறவன் கையில். ஒரே இதாக அமைக்கினா அசையாது. ஒரு பக்கம் அவங்க ஸ்லோ கொடுக்கணும், ஒரு பக்கம் அழுத்தணும். ஒரு மூச்சு ஒரு அழுத்தணும். ஒரு அப்படின்னாக்கா 3 நிமிஷத்தில் வந்துடும். இதுக்கு அர்த்த பீலமாக இருக்கணும். இந்த பீலம் இருக்க, இந்த பீலம் இப்படி வாகு இல்லாத ஓட்டை போட்டிருக்கும், இப்படி இருக்கக்கூடாது. இதில் பாதி தான் இருக்கணும். இந்த பாதி வச்சுட்டு ஒரு பாதிக்கு அது இன்னொரு பாதியில் போய் விழணும். தேஞ்சு ஓட்டையாக இருந்தால் உள்ளுக்குள்ளே ஓட்டை போயிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் இழுத்தாலும் வராது. கையை நன்னா வலிக்கும். இது ஸ்பெஹான்னு பேர். இது அற்புதமான ஸ்பெஹாவாக இருக்குது. இதை வச்சுன்னது அத்வரி ஹோமம் பண்ணுவார். அவருக்கு அக்னி தர்மரி இதை கவிதை ஆஸ்தே அப்படின்னு சொல்லணும். இதுதான் இது கிரகமா போட்டிருக்கு. இது கிரகம்னு பேர். ஒரு சான் எழுத்துக்கு இருக்கணும். இதுக்கு நிறைய கதையெல்லாம் இருக்குது.
சோமயாகத்தில் வேதத்தில் நிறையா கதைகள்லாம் இருக்குது. சோமலதைன்னு ஒன்று இருந்தது. அந்த லதையை கொண்டு வந்தால் அது இடித்தா நாத்தமாக நார்னது. அது சுத்தம் பண்ண முடியலன்னையும் யார் சுத்தம் பண்ணப்படுவார்னார்? வாயு தான் பண்ணுவார்னா. ஏன்னா எதாவது நாத்தம் முடிச்ச வசம்னா வெயில் காத்தாட வச்சா நாத்தம் படுறது இல்லையா? அவரால் முடியுன்ட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்தா எனக்கு என்ன கொடுக்குறேன்னு லஞ்சம். லஞ்சம் இல்லாத எந்த நாள்லையும் கிடையாது. அங்கே அது ஒரு கேட்டே வாங்குவா லஞ்சம். இப்பயும் அப்படி தான் நடக்குது. இந்த அங்கே கேட்டால் நான் உனக்கு யாகத்தில் உனக்கு இது தரேன் அப்படின்னா அதை கொண்டு வந்தோடனையும் அதெல்லாம் இடித்து அதை புழிஞ்சு இமான் நோவா சம்பியா குருவிதி இந்திரனுக்கு அதில் பாகம் போடுது. 4 வியாக்கரணம் பண்ணுறேன்னு ஒத்துனான். இந்த 4 அதான் பிசாசுகள் பேசினா பாஷை புரியுறது, பிராணிகள் பேசினா பாஷை புரியுறது. இது மாதிரி 4 வியாக்கரணம் பண்ணிட்டே ஒத்துண்டான். இவருக்கு பங்கு எடுத்து பங்கு கொடுத்தா இந்திரனுக்கு. மனுஷால் பேசுகிற மாத்திரம்தான் பண்ணுவேன்னா 5 வியாக்கரணம். அதில் தான் குர்மி அதெல்லாம் அதில் தான் வருது. 5 வியாக்கரணம் தெரியாது, சாந்திர வியாக்கரணம் இருக்குது, எல்லாம் சொல்கிறா. இந்த குர்மின்னு ஒன்று இருக்குது, அது மாத்திரம் தெரியும். கரோமி தானே வரணும் இல்லை? குர்மின்னு இருக்கு. இதிலெல்லாம் இருக்குது, பாரதத்திலலாம் இருக்குது, குர்மி இருக்குது. ஆமாம், குர்மின்னு வருது. அதெல்லாம் அதனால் அப்படின்னா அந்த கதை. அதில் வந்து அந்த சாரத்தை இங்கே வச்சுட்டு இப்படி கடையில் எல்லோரும் குடிக்கிறாள், அது மாதிரி குடிக்கணும். இந்த இடத்துல எச்ச தோஷம் இங்கே கிடையாதுன்னு விட்டா, பாக்கி இடத்துல உண்டு. உச்சிஷ்டம் நசோமேன உச்சிஷ்டம். இதுதான் சமசம். இது சமசத்தில் என்னமோ அவர் சொன்னி கார்த்தால சொன்னா சமசாதிகரணத்தில் அர்வாக்பிலக ஊர்த புத்தனகான்னார். இதுக்கு அப்படி அவரை அவாக்பிலகான்னு இருக்கணும்னு என்னோடய அபிப்பிராயம். அர்வாக்பிலகாங்கிற வாக்கியம் சரியாங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி பிலம் இந்த என்ன புத்தனம் ஊர்த புத்தனம்னா என்னது? வாட் இஸ் த ஊர்த புத்தன? புத்தன சப்தத்துக்கு அடின்னு அர்த்தம். புத்தன என்ன புத்தனா நேத்தியான சீத புத்தனமாத்த நக்தின்னு வருது. புத்தனஹான அடின்னு தான் இருக்குது. இது இப்படி ஆமாம் எத ஆமாம் இப்படிய இதைய ஓஹோ இப்படி வச்சாவ. ஆஹா ஓஹோ சொல்லு. இதெல்லாம் ஒவ்வொரு முதல்ல சாமவேதம் வருது. எங்கே போனாலும் அவர் வந்துடுவார். ஏன்னா சாமவேதம் இல்லைன்னு யாகம் இல்லை. அயக்ஞோவா ஏஷா யஹா அசாமானு சாமம் இல்லைன்னு ஒன்றுமே கிடையாது. ஆயினால்தான் அவள் என்ன பண்ணுவான்னுட்டா யாகம் முடியும் போது யோக வேட்டி போட்டுன்னு ஒரு இழுக்கு ஒன்றுப்படாது. இவன் சமயக்காரன் அத்வரியங்கிறோம் சமயக்காரன் மாதிரி உடம்பெல்லாம் பாருங்கள். சமயக்கட்டிலேருந்து புளியஞ்சாத கொண்டா அப்படின்னாக்க வேட்டியெல்லாம் வந்து கண்ணங்கரேன்னு இருக்கும். அத்வரியோ அப்படியே கருப்பாக வருவான். உத்காத்தா என்ன அப்படியே பளிச்சுன்னு அப்படியே வருவேர். ஆனால் ஆரம்பித்தவரும் பிராணம் போடும். அது என்ன கேட்டால் இவா எல்லாரும் தனித்தனியாக ஒவ்வொருத்தராக செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் செய்து அவரே சொல்லலாம். ஒய்யா ஒய்யா ஹோ ஒய்யா ஹோய்யா பீபா அப்படின்னு ஆரம்பித்தா வைராஜம் 2.5 மணி நேரம் உண்டியாவே சொல்லணும். அந்த பிரதிகார பக்தியும் சரி பிரஸ்தாப பக்தியும் சொல்லி இத்தினுண்டு அடி அங்கே தோல்கள் பிராணம் இலாந்தம் சொல்லிகிட்டே இருக்கணும். பட் கண்டங்கள்லாம் போயிடும். அது அந்த சாமம் தான் இப்படி இருக்கணும். இந்த இடத்துல இப்படி இருக்கணும். ஒருத்தருக்கு அடையாளத்தை காட்டுறதுக்காக ஏதே தண்ட விகாராசியம் தண்டத்தை மாத்திரம் இது மாதிரி பண்ணுன்னு சொல்லி
இது மாதிரி பண்ணார். இது பேர் அது இதுக்கு இடான்னு பேர். இடான்னா யாகத்தில் மாத்திரம் என்ன விசேஷம் கேட்டால், செஞ்சா பாப்பம் கொன்னா பாப்பம் தின்னா போச்சுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி அங்கே எல்லாத்தையும் பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ண உடனே சாப்பிடணும். அங்கேயே தின்னுட்டோம். ஏன்னா பிரசாதம் சுவாமி பிரசாதம் விடக்கூடாதுன்னு. அது விட்டால் நம்ம தோஷம் உண்டு. இந்திரன் வந்துன்றான் வெள்ளை யானையில். அங்கேருந்து துர்வாசர் அம்பாள் ஆராதனை மட்டும் பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தார், கொடுத்தார். அவமரியாதை வாங்கி யானை தலையில் வச்சான். சுவாமி மேலேயே தலை வாங்கி பிரசாதம்னாக்கா வாங்கணும், தலையில் வச்சுக்கணும். கிடச்சதேன்ட்டு வாங்கி தான் வச்சுக்காத யானம் தலையில் வச்சான். அது என்ன தெரியும் ஜீவன் ஒன்றும் தெரியல. அது தும்பிக்கையால் தூக்கி போட்டு கீழே போட்டுது. காலால் வேறு அமைக்குது. பார்த்தா மகாபாபி அம்பாள் பிரசாதத்தை கொடுக்குறேன், அவலட்சம் பண்ணால் நீ ஐஸ்வர்யம் போகணுன்னா நாளையில பிச்சை திருவோட்டம் எடுத்துன்னு பிச்சைக்கு போட்டான் இந்திரன். அதனால் பிரசாதம் வாங்கினா இங்கே சுவாமி பிரசாதம் வாங்கினா உடனே இதில் வச்சு தான் சாப்பிடும். இதில் வச்சுன்னு வாயுவை தியானம் பண்ணிட்டு வாய விடா தே மாதா வாயோ பூத சொல்லி இதை சாப்பிட்ணும். இதுக்கு பேர் இடான்னு பேர். இதுக்கு பேர் ஷபஹான்னு பேர். உபயமனமா உபயமனம்னு பேர். இது ரெண்டாக இருக்குது. இதை இது அதே தான் வையேன், இல்லை அதையே வையேன், பரவாயில்ல எதாக இருந்தானே நான் பார்த்துக்கிறேன். இது மாதிரி இது கிடிக்கி. இதுக்கு பேர் உபயமனம்னு சொல்லுவா. இது ஷபம்னு பேர். இதை சரி, இதை இதில் கழுத்தில் இப்படி பிடிச்சி அதை அடியில் வச்சுக்கணும். தாங்கிறதுக்காக சபோபயமாந்தவித்ராணி திருஷ்டி இத்தியன்னவஹரந்தி இப்படி வச்சு இது நல்லா உடஞ்சி வாகா இருக்குது. அதை எப்படி பிடிச்சி விட்டுறாத, கீழே விழுந்துடும். இதை இப்படி பண்ணி ஹோமம் பண்ணணும். இது முழுக்க நெய் இருக்கும். நெய்யால் அப்படி ஹோமம் பண்ணணும். வசோர்தாரை வேறு, வசோர்தாரை அதை ஊற்றுறது. இவரே ஒண்டியே ஹோமம் பண்ணோம் பிடிச்சி. அது இல்லைன்னா அங்கே இப்போல்லாம் ஸ்டாண்டை போட்டால் அது மட்டும் அது என்ன ஊற்றிக்கிறதே, அப்படி இல்லை. இது கபாலம்னு பேர். இதில் தான் அந்த புரோடாசம்னு வச்சு மாவு உருண்டையை பண்ணி இதுக்குள்ளே வச்சு டோஸ்டிங் பண்ணோம். அது சுட பண்ணி இது மேலே வச்சு இது பேர் கபாலம் பேர். இது சோமராஜாவை ருக்வேதிகள் சொல்கிறா. ஏ சவை சோமராஜாயோ யஜதே அப்படின்னு ஆரம்பித்து அழகாக சொல்கிறா இல்லையா. இதில் தான் அந்த வண்டியில் வச்சு கொண்டு போகணும். பிராஜதிஷ்டத்யாததி தந்தட்சிணா பரிவஹந்தி பேட்டு அப்படி கிழக்கப்பட்டு அப்படி திரும்பணும். அப்படி இப்போ வரும்போது எல்லா சர்வதிக் பாகே பிராமணோ தேவதா பிராமண பிரசாதாத் என்ன சகல சாஞ்ஞாபியோஜன விஷ்ணுதே தேன சர்வான் திசஞ்சயத்தின்னு இதை கொண்டு போகிறதுக்கு அங்கே உள்ள பலங்கள்லாம் அங்கே ஐதரேய பிராமணத்தில் ருக்வேத பிராமணத்தை சொல்லியிருக்கு. யாகம் பண்ணணுன்னா 3 வேதமும் தெரியணும், 3 வேத பிராமணம் தெரியணும், 3 வேத பிராமணத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியணும். இல்லை இங்கே ஒரு வேதத்துக்கே ததிகணத்துவம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுறதா? சர்வவிதாக இருக்கணும். எல்லாம் எடுத்து இது புரோடாசத்தை 2 இதில் வச்சுட்டு ஹோமம் பண்ணணும். இது பண்ணு. இது அனிஷ்டப்த, அதாவது தோண்டாத சுருக்கு தோண்டின சுருக்குன்னு இது மேலே வச்சு புரோடாசத்தை வச்சு அப்படியே ஹோமம் பண்ணணும். இது சொல்லும் போதும் என்னப்பா சாமம் ராஜன சாமம் ஒன்றும் ரோஹிண சாமம். இந்த ராஜன சாமம் இருக்க ரொம்ப விஷயத்தை தினமும் சொல்லணும்ட்டார். பிராயஷ்சித்த கல்பத்தில் யார் ராஜனத்தை தினமும் சொல்கிறாளோ அவளுக்கு சர்வபாவம் போகும். ஆமாம், அது மாதிரி வாலிகல்யம் தினமும் சொல்லணும். கூஷ்மாண்டி கௌதம தர்ம சூத்திரம் சொல்லும்போது தினமும் கூஷ்மாண்டி பாராயணம் பண்ணணும், பாப்பங்கள்லாம் போகும். வாலிகல்யம் குந்தாபஞ்சா அபிப்ரவ ஸ்வராத சமிந்திர மர்த்தியகதாக விதே யோஜ ரிதிர்பியோ பகவா புரோவச சஹசிரேண விசிக்ஷாதி
यासन्ति वृत्राणि दाचुषेः विप्रसाहस्मिन्नुरे तत्राणि वर्भोजसः अनेहाप्रावसः इन्द्रगर्वणः आप्तो जन्नन् भोक्या अंसरः प्रणन्ति शोरराधसे वो हवमानमूतये मध्यस्वादिष्ठमीं बिबा मन्दसानः किरासीनः पच्छज्जय पत्पराः धृषते मुद्रवद्धिया अनाशानसातृभे यन्ते स्वधावन् सुधयन् இந்திரகன்வேஷு ராதையாக அப்படின்னு இது 56 இருக்குது 11 சூக்தம். 11 சூக்தத்தை ஒருத்தன் சொன்னான்னா மகா பாப்பங்கள்லாம் போடும். அது மாதிரி விஹிசோதோரு சுட்சதான்னு அந்த சூக்தம் சொன்னாலும் பாப்பங்கள்லாம் போகும். அது மாதிரி ராஜன சாமம் சாமவேதத்துக்கு யஜுர்வேதத்துக்கு அப்படி எல்லாம் சொல்லி கௌதம தர்ம சூத்திரத்தில் பாபம் போகிறதுக்காக சிலதெல்லாம் சொல்லியிருக்கா. அது இது மாதிரி பண்ணும். அப்புறம் குண்டா சரி சரி அவர் முதல்ல சொல்கிறாரா நான் நீங்கள் தான் அப்படியா சார்? இல்லை அவர் சொன்னார்னா சொல்லாத நான் சொல்லலாம். சாத்ராலாம் கவனமாக கவனிச்சுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நோட் புக் கொடுத்துருக்கு, பேனா கொடுத்துருக்கு, பென்சில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஸ்கேல் கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒரு காம்பஸ் கூட எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அது மாதிரி சார்ட் பேப்பர்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நாம் முக்கியமாக 3 குண்டங்கள் பார்க்க போகிறோம். நமக்கு முதல்ல சதுரஸ்ர குண்டம் பார்க்க போகிறோம். அடுத்தது விருத்தம் 1, அப்புறம் அர்த்தச்சந்திரம். சார் இதை எடுத்துடலாமா? இப்போ இந்த குண்டங்கள்லாம் சாத்திராலாம் கவனிக்கணும். இதில் யார் இது கலந்துருக்கீங்களோ அவள் என்ன கிரமம் காண்பிக்கிறான்றதை நோட் பண்ணிக்கோங்க. ராத்திரியில் உட்காந்து இதை நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கார்ட்போர்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ராத்திரியில் உட்காந்து வரைஞ்சி அவள் பேர் எழுதணும். எந்த பாடசாலையிலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னு எழுதிட்டு ராத்திரியில் நாளை கார்த்தால கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மார்க் போட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு. மாணவர்கள்லாம் கவனிச்சுருந்தீங்களா? பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதனால் குண்டம் எப்படி வரையணும் அப்படின்றத இந்த 3 குண்டங்கள் மட்டும் அவர் காமிப்பார். சாத்திரெல்லாம் பேசக்கூடாது, பேசாதீங்க. வேண்டாம்மா, நான் கையில் பிடிச்சிக்கிறேன். வித்தியார்த்திகள்லாம் பேசக்கூடாது, எல்லாரும் கவனிங்க. எல்லாருக்கும் ஸ்கிரிப்லிங் பேட் கொடுத்துருக்கு, அதில் நோட் பண்ணிக்கோங்க. சொல்கிற ஒரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க. எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரத்தை எப்படி பிரிச்சுக்கணும், எத்தனை குண்டத்தினுடைய அளவு எப்படி, பலவிதமான குண்ட அளவில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு ஒன்று கவனித்து எதுவும் வியர்த்தமான வார்த்தைகள்லாம் வரப்போகிறது இல்லை. ரொம்ப தேவையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்ல போகிறா. கவனமாக கேட்டுக்கணும். இப்போ முதல்ல
भोः विद्युन्नः जनाः हरे राम பேசுறது அப்புறமா அப்புறமா ஆமாம் சும்மா பசங்க எக்ஸ்ட்ரா டைம் இல்லை கேட்குறதா இந்த விஷயம் வாணி भो विद्यं महाजनाः अयि भो महाशयाः न शाले स्तंभगरिता भक्तुर्गुणमपेक्षते काल विळदा संस्कृत சூத்திரம் தமிழ் தமிழ் தான் வேண்டாம். எந்த குண்டத்தை தயாரிக்கிறதாக இருந்தாலும் சதுரஸ்ரம் இல்லாமல் பண்ணக்கூடாது. அஸ்ரம்னா மூலை, நான்கரம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. 4 மூலை, அதாவது இப்படி போட்டோம்னா இது ஒரு மூலை, இது ஒரு மூலை. சரி, அழிக்கணுமே. பண்ணுறேன். இதுக்கு 4 மூலை இருக்குது, அதனால சதுரஸ்ரம்னு பேர். அஸ்ரம்னா மூலை, 4 மூலை. இது தமிழில் நான்கரம் அப்படின்னு, சம்ஸ்கிருதத்தில் சதுரஸ்ரா. இந்த இதை பாருங்க, நான் போட்டிருக்கேன், இங்கேருந்து இங்கே வளைஞ்சு இப்படி வந்திருக்கு. இங்கே வர நேராக வரலை, இப்படி நேருக்கு நேராக வரலை. ஆனால் இப்படி நம்ம கை இஷ்டப்படி போட்டால் இப்படி எல்லாம் வராது. இது நேராக வரத்துக்காக எப்படி பண்ணணும்? ஆபஸ்தம்ப மகரிஷி, போதாயன மகரிஷி, சத்யாஷாட மகரிஷி, பாரத்வாஜ மகரிஷி, மனுங்கிறவர், இந்த 5 பேரும் சுல்ப சூத்திரம்னு பண்ணியிருக்கா. சுல்பம் அப்படின்னு சொன்னால் கயறுன்னு அர்த்தம். அதாவது கணக்கு சொன்னால் புரியாதோங்கிறதுக்காக கயத்தை போட்டு கட்டி கட்டி காட்டி போடுறது. சுலபமாக கிராக்கியம், கணக்குன்னா தெரியலாம் தெரியாது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் சூத்திரங்கள் பண்ணியிருக்கா. எடுத்த எடுப்புலேயே முதல்ல ஆரம்பம் தீர்க்க சதுரஸ்ரம். இது இப்படி போட்டால் இது பெரிய செவ்வகம்னு தமிழில் சொல்லுவா. இது தீர்க்க சதுரஸ்ரம் சம்ஸ்கிருதத்தில் பேர். இதை ஆரம்பிக்கிறார். ரெண்டாவதாக இதை எடுத்துவிட்டு இந்த 4 மாத்திரம் சொல்கிறதுக்காக, 4 மாத்திரம் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு சூத்திரம் வந்துட்டேன். ராஜுபுள்ள அதுக்குள்ள இது வச்சிருக்கேன், அதுக்கு நூற்கண்டு எடு. பிரமாணமாத்திரீம் உபேத பாஷாம் ருஜும் கரோதி அப்படின்னு. அதாவது
இங்கே கணக்கு இத்தனை நம்பர்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அங்கங்கே நிறையா எப்பப்படி பண்ணாலும் தேவைப்படுங்கிறதுக்காக ஒரு நம்பரை சொல்லி சொல்கிறது இல்லை. சாதாரண பிரமாண மாத்திரையும் நூல் கொண்டு வந்திருக்கேன்டா. இது பிரமாணம்னு இதை வச்சுப்போம். ஒரு கயிறை இவ்வளோ தூரம் ஒரு பிரமாணம் ஒரு கயிறு எடுத்துக்கிறோம்னா இதில் என்ன பண்ணோம்னு கேட்டால் இங்கே ஒரு முடிச்சு நான் இதில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன் மறுபடியும். இங்கே ஒரு முடிச்சு போடுறேன். அது மாதிரி இங்கே எத்தனை தேவைப்பட்டதுன்னு கேட்டால் ஒரு 24 அங்குலம் எடுத்துப்போம். 24ங்கிறது ஒரு நல்ல நம்பர். நமக்கு நம்ம பாரத தேசத்தில் 12ங்கிறது தான் உயர்ந்த நம்பர். அதை 2 எடுத்துட்டா சுலபம், அதுக்காக எடுத்துக்கிறேன். இது ஒரு அங்குலங்கிறது இந்த இதுதான் ஒரு அங்குலம். இல்லை இப்படியும் வச்சுக்கலாம், ஆனால் சுலபத்துக்காக இப்படி தான் வச்சுக்கிறது எல்லாரும். 1 2 8 அங்குலம் ஆச்சு, 12 அங்குலம், 16 அங்குலம், 20 அங்குலம், 24 அங்குலம். ஆஹா, இங்கே ஒரு முடிச்சு போட்டாச்சு, இங்கே ஒரு முடிச்சு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஒரு முடிச்சு, இங்கே ஒரு பிரமாண மாத்திரம் உபயத பாஷாங்கரோதி மத்தியேச்சா மத்தியில் ஒரு போடுங்க, நடுப்புற ஒரு லட்சணம்னு சொன்னால் முடிச்சுன்னு நான் புரியறதுக்காக நடுப்புற ஒரு கயிறு போட்டு அங்கே ஒரு சின்ன எதையாவது சொருகிறது, ஒரு சின்ன புல் மாதிரி சொருகு. இங்கே நான் இதுக்காக இதை இப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அர்த்த மத்தியமயோஷ்டானர், அர்த்த மத்தியமயோஷ்டானர். இப்போ நான் இவ்வளோ பெருசு வச்சுருக்கேன், இத்தனாம் பெருசு எடுத்திருக்கேன், இதை பாதியாக படிச்சிருக்கேன். இந்த அர்த்தம் இருக்க, இந்த அர்த்தத்துக்கும் இதுக்கு நடுப்புறக்கு பேர் அர்த்த மத்தியமம்னு பேர். இங்கேயும் இந்த மாதிரி ஒரு முடிச்ச போட்டுக்கோ. இதை நான் எழுதி காட்டினேன்னா இதுதான் முதல். இதான் இங்கே ஒரு சங்கு போட்டேன், இங்கே ஒரு முடிச்சு போட்டேன், இங்கே ஒரு முடிச்சு போட்டேன். இங்கே இது நடு முடிச்சு. அதோட அழிக்கிறதுக்கு இப்போ அர்த்த மத்தியம யோசிச்சா இங்கே ஒன்றும் இங்கே ஒன்று. இதுக்கு பேர் பஞ்சசங்கு பிரகாரம்னு பேர். இது இப்படி பண்ணி அர்த்த மத்தியம யோசிச்சா பிருஷ்டயாயாம் ரஜ்ஜுமாயம்யா, இதுதான் பிருஷ்டான்னு பேர். பிருஷ்டான்னு நடு பாகத்துக்கு பிருஷ்டா. இந்த இடத்துல கயத்தை போடணும். ரஜ்ஜுமாயம் இது வெளியும் வருதா? பிருஷ்டாயாம் ரஜ்ஜுமாயம்யா. இந்த இடத்துல இதை போட்டு பிருஷ்டமாயம்ய மத்தியே சங்கும் பாஷயோஹோ லட்சணேஸ்வதி பாஷயோகன்னா பாஷகாங்கிற சப்தத்தில் இந்த இடத்துல முடிச்சுன்னு அர்த்தம். இங்கே பாஷம்னா அந்த இதிலெல்லாம் எவன் பாஷக்காயத்தை போட்டான்னா ஏதோ போட்டான்னு அர்த்தம். இங்கே பாஷகான்னு சொன்னால் முடிச்சு. இங்கே இதே ஒரு பாஷயோஹோ, இங்கே ஒரு முடிச்சு, இந்த முடிச்சு, இங்கே லட்சணம் பண்ண இந்த எல்லாத்துலேயும் பாஷயோகோ லட்சணேஸ்வதி. இங்கே ஒவ்வொரு முளைன்னு அடிக்கணும். அந்த மத்சியம்னு சொல்கிறா இல்லையா, அங்கே ஒரு இது மாதிரி சின்ன கம்பி மாதிரி வச்சு முளைக்குச்சி வச்சு அடிச்சுக்கணும். இங்கே போர்டாக இருக்கிறதுனால அடிக்க முடியாது. இது நீல மண்ணில் பூமியில் பண்ணானா கீழே எதையாவது போட்டு முளைக்குச்சி வச்சு அடிச்சு விடலாம். சங்குன் நிகந்தி. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் உபாந்தியோகோ பாசோ பிரதிமிச்ச. இதுக்கு பேர் உபாந்தியம், இது அந்தியம், இது முடிவு, இது இந்த லாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோமே விளையாடும்போது நாமெல்லாம், அதுதான் இங்கே உபாந்தியம்.
இந்த இந்த இது முடிவுக்கு இது உபாந்தியம். இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால் இதை பிடிச்சிக்கோங்க. இதை எப்படி இது எப்படிப்பா இது மாதிரி ஆகும். இந்த இடத்தையும் பாசவ பிரதிமிச்ச இந்த ரெண்டு முளைய கயத்தையும் இதில் மாட்டி இங்கே இழுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் சேர்த்து விடணும். இதை வந்துட்டேன், இது இங்கே பிடிங்க. இந்த இந்த அப்படி நான் அப்படிப்பா பண்ணினா இந்த இடம் வரலையும் இந்த இடத்துல ஒரு முளையை அடக்கி சொன்னேன். இப்போ என்ன இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்த நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்கோ. இப்போ பாருங்க, இங்கேருந்து நான் 24 அங்குலம் போட்டு எடுத்துட்டோம். இதுலேருந்து இது பிறந்து நாம் 24 அங்குலம் எடுத்துட்டோம். இப்போ எல்லாம் இங்கே பாதியில் வரும்போது இது 12 அங்குலமாக ஆறுது. இது 6, இது 12, இது 18, இது 24, இது சைஃபர்னு வச்சுப்போம். 6, 12, 18 இங்கே இந்த அழிச்சு இது 24. இப்போ என்ன ஆகுதுண்டா, இந்த கயரானது இப்படி வரும்போது இங்கே ஒரு திரிகோணமாகவும் இங்கே ஒரு திரிகோணமாகவும் இருக்குது இல்லையா? இங்கேருந்து இங்கே நீளம் வருது. இது 12 அங்குலம் நீளம். இப்போ 3ம் சமத்திரிகோணம்னு சொல்லுவா. 3 பக்கமும் சரியான சமத்திரிகோணம்னு. இங்கேயும் 12, இங்கேயும் 12, 2 சாதாரண பாக்கி திரிகோணம்லாம் எப்படின்னா என்ன பண்ணுவா இப்படி வரும். இங்கே 5, இங்கே 5, இங்கே 12, இங்கே 13. இது விஷமத்திரிகோணம் பேர். இது சமத்திரிகோணம். 3 பக்கத்தையும் 12 12 தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இது 12, இது 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 6, ஏமா இது 6, இதை மட்டும் இதை மாத்திரம் எடுத்துப்போம். இவச்சா இந்த 12க்கு ஸ்கொயர் 24, 12 12 144. இந்த 6க்கு ஸ்கொயர் 6 6 36. இங்கே 144 கழித்தல் வட்டா 108. 108க்கு ரூட்டு ஏதோ ஒன்று 10 புள்ளி வரும். 10 புள்ளி ஏதோ சம்திங். இப்போ இந்த இடத்த நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டை பற்றி கொஞ்சம் புரிய வைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேதம் படித்தவ அவசியம் தெரியணும். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எல்லாம் தெரியல. சுலபமாக இருக்குது, ஆனால் புரியல. எல்லாம் தெரியும். என்னன்னு கேளுங்க, நமக்கு வாய்ப்பாடு தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் வாய்ப்பாடு தெரியும். 1 2 2 2 2 4 தெரியும். அது மாதிரி 3ஆம் வாய்ப்பாடு எடுத்தால் 3 3 9 தெரியும். 4ஆம் வாய்ப்பாடுதுன்னா நன்னாங்க பையனாரு தெரியும். 5ஆம் வாய்ப்பாடுதுன்னா 5 5 25. அதாவது 5 5ஆல் பெருக்கினா 25. அதே 25க்கு எதால் பெருக்கணும்னு கேட்டால் 5, 6ன்னா 36. இதை கண்டுபிடிக்கிறதுல வேறு ஒரு சுலபமான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த பிரகரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த வேதத்தை இதுதான் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் தெரியறதுக்காக நான் இது எது அதிகமாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்புறமா இங்கே போடுறேன் 12 13 14 15 16 17 இந்த நம்பரை வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ வேதத்தில் எல்லாருக்கும் சமக்கம் தெரியுமா? யாருக்கு தெரியும் சமக்கம்? ஆல் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதா? உண்டா?
தெரியாதவாளும் உண்டாளா என்ன? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது? சொல்லுங்களேன். இந்த பாருங்க, ஏகாஜமே ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை? இந்த ஒன்றையும் சிரஷ்ட ஏகாஜமே ஒன்று, அடுத்தது 3, பஞ்சமே 7, ஏகாஜமே திஸ்ரஷ்டமே பஞ்சஜமே சப்தஜமே நவஜமே ஏகாதசஜமே த்ரயோதசஜமே பஞ்சதசஜமே சப்ததசஜமே நவதசஜமே ஏகவிகும்சதிஷ்டமே. மேலே சொல்லு. த்ரயோவிகும்சதிஷ்டமே பஞ்சவிகும்சதிஷ்டமே அந்த இடத்துல நிறுத்திக்கோ. அப்புறமா சொல்கிறேன் மேலே. இப்போ இப்படி இருக்கிறதுல இங்கே பாருங்க, இந்த 1ஐயும் 3ஐயும் அங்கே கூட்டினோம்னா 4 இல்லையா? எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லை எஸ் இங்கே இது சம்ஸ்கிருத இருக்கிறதுனால ஆம் சொல்லுங்க. ஆம். இந்த 4 இது ரெண்டையும் கூட்டினா 4 வந்ததா? 4ங்கிற நம்ம எந்த 2 நம்ம பெருக்கினால் இந்த 4 வரும் பாருங்க. இங்கே 2 ஆச்சா. அடுத்தது இப்போ 4க்கு அடுத்து, இப்போ 4க்கு அடுத்தது 5 இல்லையா? இது ரெண்டையும் கூட்டுறோம் வச்சுங்க. 4 + 5 9. 9க்கு எந்த நம்பராக கூட்டினா 9 வரும் பாருங்க? 3. இந்த அப்புறம் 5 7 கூட்டினோம். என்ன நம்பர்? 9 7 கூட்டினா 16. ரூட் என்ன? எந்த நம்பரால் கூட்டினா 16 வரும்? 4 பாருங்க. 4. அடுத்தது 16 9 25. 5 5 25. இங்கே பாரு. அடுத்தது 36. 6 36. 36 13 49. 49ங்கிறது வர்க்கம். இது வர்க்க மூலம் 7. அப்புறம் 45 17 15 64. 8ஆல் பெருக்கினா 64 வரும். 64க்கு வர்க்க மூலம் 8. அது மாதிரி 64ஐயும் 17 கூட்டா 81. 81 9 9 9 81. அடுத்தது என்ன? சப்ததசமே நவதசமே. இந்த 81 19ஐயும் கூப்பிட்டா 100 10. ஏகவிகும்சதிஷ்டமே 121 11. அப்புறம் த்ரயோவிகும்சதிஷ்டமே என்ன வந்து 121 எத்தனை? 144 4 12 வர்க்கமூலம் 12. அப்புறம் இந்த 125 26ஐயும் கூட்டினா 144 25ஐயும் கூட்டினா ஆமாம் ஆமாம். சரி சரி. இது இப்போ 100 ஆச்சு. 161 27ஐயும் கூட்டினா 100 இது வர்க்க மூலம். புரியுறதா? 196 29 கூட்டா 225. 15 15 225. இப்போ ஏகத்திரிக்கும் சச்சமே எத்தனைப்பா? 16 256. அப்புறம் திரையஸ்திரிக்கும் சச்சமே 289. இப்போ 17. அது ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட். இது ஸ்கொயர், அது ஸ்கொயர் ரூட். இதுக்கப்புறம் திரையஸ்திரிக்கும் சச்சமே ஷட்திரிக்கும் சச்சமேல வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஆயிடுச்சு. இது சதசிரமே விட்டுணும். ஷட்திரிக்கும் சச்சமே பிடிக்கணும். இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் பார்க்கும்போது 289 +
36 கூட்டினா 325 ஏழுப்பா வரும். 325 இது கூட்டுப்பா. 289ல் 36 கூட்டினா 325. ஏகாச்சமே கழிக்கணும். 324 ரூட்டு 18. இந்த மாதிரி ரிவர்ஸ். மறுபடியும் அடுத்த நம்பருக்கு 4 அது இதுக்கு அடுத்தது என்ன? அடுத்த நம்பர் என்ன? சத்தாரிக்கும் சச்சமேக்கு ப்ளஸ் 40 364. இப்போ திஸ்ரஷ்டமே கழிக்கணும். 361 19. இப்படி இங்கே உள்ள நம்பரை இப்போ மறுபடியும் கழிக்க, இப்போ கூட்டினா இப்போ கழிக்கணும். இப்படி உள்ளதில் அந்த 108 நாம் தெரிஞ்சுக்கணும். புரியல? இந்த 107 இங்கே இது சரியாக வராததுனால என்ன பண்ணுறா, இப்போ இந்த 108 தான் வருது. இது இங்கே நிற்கிறது, ஆனால் இது இந்த இடத்துக்கு தள்ளி வருது. இங்கே இந்த இடத்த தள்ளி வந்து 12 வரணும், 10 சொச்சம் தான் வருது. ஆகையினால இதுக்கு நேர உபர்யுபரின்னு எழுதினா பாருங்க. உபர்யுபரி மத்தியமே இந்த பாசம் ரெண்டையும் எடுத்து இதுல மாட்டி உபர்யுபரி இதுக்கு அண்ணண்ட இது வரலையும் தான் போகும். ஆனா இங்கேருந்து இங்க போகும். இங்கே போய் இங்கே ஒன்று பண்ணி இங்கே ஒரு பாசத்தையும் இங்கே ஒரு பாசத்தையும் மாட்டுனர். இங்கே பாருங்க, இங்கே புடியத இதை இங்கே எழுனர். இப்படி வச்சா நேராக வரும். அண்ணண்ட என்னண்ட அசையாத நேருக்கு நேராக அப்படி வரும். புரியுதா? இது பாருங்க, அது மாதிரி இப்படி பண்ணினால் இது பஞ்சசங்கு பிரகாரம்னு பேரு. இதை விட சுலபமான வழி இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்கார். அது சொல்லேன்னு புரியாது. இது சிரம பாஷா. இந்த ப்ராப்ளம் இதில் வருதுங்கிறதுக்காக கொஞ்சம் அதோட இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுங்கிறதுனால இன்னொரு பட்சம் சொல்லியிருக்கார். வச்சுட்டுமா? அடுத்த பட்சம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுலபமான பட்சம் இந்த இடத்துலேருந்து ஒரு பாதி கயத்தை எடுத்துட்டு இந்த பாதி கயத்தோட விசேஷம்னு சொல்கிறது. விசேஷம்னு சொன்னால் இதை 3ஆம் அடிக்கிறது. இங்கே பாரு, இந்த கயத்தை இப்படி எடுத்துன்னுட்டு இதை 3ஆம் அடிக்கிறது. 3ஆம் அடிச்சுட்டு இந்த 3ஆம் அடிச்சத்தில் 4ல் ஒரு பாகத்தை கூட்டிக்கிறது. அப்ப பிரமாணம் திருத்தீயேன வர்த்தையே தச்சுதர்த்தேன ஆச்சதுஸ்திரேன சவிசேஷா இப்படின்னு வச்சுட்டோம்னா இதை இவ்வளவு வச்சுட்டா இதை 3ஆம் படிக்கணும். இந்த 3ஆம் அடிச்சு இந்த 3ஆம் அடிச்சுட்டு ஒன்றை சேர்த்துன்னுட்டு அதோட அதை 4ல் 1 பாகம் கூட்டிக்கணும். இதுதான் இது சவிசேஷம். இது மாதிரி ஒன்றை சேர்த்துண்டு இதையும் இங்கே கூட்டிண்டு இந்த மாதிரி போட்டுட்டு சுலபமாக இருக்கும்னு அடுத்த பட்சம் சொன்னார். அடுத்த பட்சத்தை விளக்குறது கொஞ்சம் அவகாசம் குறைச்சலாக இருக்குங்கிறதுனால அடுத்த சதஸ்னா மத்தியான சதஸ்ன்னு அர்த்தம் இல்லை. இதை மாதிரி ஒரு வேளை அடுத்த வருஷமோ இல்லை இந்த வருஷத்தையே அப்புறமாவோ இல்லை 4-5 வருஷம் கழிச்சோ என்னைக்காவது எங்கேயாவது நடந்ததுனால் அதில் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. அது இப்போ ஒரே ஒரு சூத்திரம் தான் சொல்லியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 1000 சூத்திரம் இருக்குது, ஒரு சூத்திரம் தான் சொல்லி காட்டியிருக்கேன். அதனால் நீங்கள்லாம் இது மாதிரி தெரிஞ்சுட்டு வித்வானாக ஆகணும். அதுக்கு நீங்கள்லாம் முயற்சிக்கணும்.